உலகெங்கும் வாழும் என் தமிழ் மக்களே, உங்கள் ஜோதிடர் செந்தில்நாதன். இன்று நம்ம பார்க்கும் காணொலிங்க விஸ்வாச வருடம் தமிழ் புத்தாண்டு சிம்மராசி நேர்களுக்கு சாதகமாக உள்ளதா பாதகமாக உள்ளதா அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டிய ஒரு பதிவுங்க. இந்த விஸ்வாச வருடத்தில் உங்களுக்கு இந்த வருஷம் சித்திரை மாதத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டிய ஒரு பதிவுங்க. இந்த சித்திரை மாதத்தில் உங்களுக்கு வந்துச்சு பார்க்கணும், குரு பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறாருங்க. குரு பகவான் லாபஸ்தானத்தில் தகிரிஸ்தானத்தில் இருக்கிறாருங்க. இந்த குரு பகவான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மே மாதம் 14ஆம் தேதி பயிற்சியாக போகிறாருங்க. பயிற்சியான பின்னாடி உங்களுக்கு கண்டிப்பாக சிம்மராசிக்கு இன்னும் ஒரு சிறப்பான முறையில் வாழ போகிறீங்க, வளர போகிறீங்க, நல்லது நடக்கும். அந்தளவுக்கு ஒரு முன்னேற்றமான முறையில் இருக்குதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும், அது எந்த ஒரு மாற்றம் இல்லைங்க. அதே மாதிரி குரு பகவான் தகிரிஸ்தானத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு தொழிலில் ஒரு வளர்ச்சியாக போகிறீங்க. தொழிலில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வளர்ச்சியாக போகிறீங்க, ஒரு முன்னேற்றமாக உட்கார போகிறீங்க. உங்களுக்கு நீங்கள் யார் கேவலமாக பேசுனாங்களோ அவங்க முன்னாடி நீங்கள் இந்த வருஷத்தில் கண்டிப்பாக நீங்கள் சாதிக்க போகிறீங்க. அந்தளவுக்கு உங்களோட நேரங்கள் டைங்கள் மிக சிறப்பான முறையில் இருக்குதுங்க. அந்தளவுக்கு உங்களுக்கு நல்ல யோகங்கள் இந்த வருஷம் கொடுத்துருக்குதுங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்துச்சு பார்க்கும்போது தொழில் வெளிநாடு வெளி தேசங்கள் போனால் நல்லது நடக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நல்லா இருக்கும், அது எந்த ஒரு மாற்றம் இல்லை. வெளிநாடு வெளி தேசம் போகிற அளவுக்கு யோகம் இருக்குதுங்க. ஆனால் உங்களுக்கு வந்துச்சு பார்க்கும்போது வெளிநாடு வெளி தேசம் போகிறதா இருந்தால் கூட கண்டிப்பாக கரெக்டான முறையில் கன்ஃபார்மாக அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு வேலை வாய்ப்பு கரெக்டான முறையில் உறுதியாக இருக்குதுன்னா நீங்கள் தைரியமாக போகலாம். எனக்கு அந்த இடத்துல போய் உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் நடக்கிறதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. எனக்கு அந்த இடத்துல போய் உங்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு தடங்கள் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் கண்டிப்பாக இருக்குது. ஆனால் வேலை வாய்ப்பில் கரெக்டான முறையில் கன்ஃபார்மாக இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் தைரியமாக மூவ் பண்ணி நீங்கள் போகலாம். எனக்கு அந்த இடத்துல நீங்கள் வந்து இப்போ வந்து பார்க்கும்போது குரு பகவான் 11ஆம் இடத்துல லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் இருக்குதுங்க. ஆனால் சிம்மராசினியர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இந்த வருஷம் 100% நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஒரு 50% தான் உங்களுக்கு ஒரு நேரங்கள் உங்களோட டைங்கள் சிறப்பான முறையில் இருக்குதுங்க. அதனால் நீங்கள் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல, கண்டிப்பாக இருக்குது. ஆனால் இருந்துட்டாலும் நீங்கள் வெளிநாட்டு போய் வேலை வாய்ப்பில் தைரியமாக மூவ் பண்ணுறீங்கனாக்கா உங்களுக்கு கன்ஃபார்மு 100% எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அந்த வேலை வாய்ப்பில் அப்படின்னா கண்டிப்பாக மூவ் பண்ணுங்கள், உங்களுக்கு நல்லது நடக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த வருஷத்தில் வந்துச்சு பார்க்கும்போது வியாபாரம் புதுசாக ஒரு தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த வருஷம் நல்லா சிறப்பாக இருக்கும், அது எந்த ஒரு மாற்றம் இல்லை. பழைய தொழிலே அதை வந்து டெவலப் பண்ணிக்கோங்க, அதனால் உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த வருஷத்தில் புது தொழில் ஒரு டெவலப் பண்ண நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக உங்களோட ஜாதகம் சுய ஜாதகத்தில் நல்லபடியாக இருக்குதுனாக்கா கண்டிப்பாக அதில் உங்களுக்கு ஸ்டெப் எடுங்க. இல்லைனாக்கா அதனால் உங்களுக்கு வந்து தடங்கள் ஆகும். கொஞ்சம் ஜாக்கிரதையான முறையில் தொழிலில் இருங்க. ஆனால் இந்த வருஷம் உங்களுக்கு விஸ்வாச வருடத்தில் குரு பகவான் உங்களுக்கு சாதகமான முறையில் தான் இருக்கிறாருங்க. எனக்கு குரு பகவான் மே மாதம் 14ஆம் தேதிக்கு மேலே உங்களுக்கு இன்னும் சிறப்பான முறையில் கண்டிப்பாக நல்லா இருக்கும். அதே மாதிரி வச்சு பார்க்கும்போது சுக்கிர பகவான் உங்களுக்கு வந்துச்சு பார்க்கும்போதுங்க சுக்கிர பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறாருங்க. 3ஆம் இடத்துல வச்சு பார்க்கும்போது ராசிக்கு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால புதன் பகவான் நீச்சம் பெற்றதுனால தகிரி ஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக லாபஸ்தானத்தில் இருக்கிறார். புதன் பகவான் நீச்சம் பெற்று தகிரிஸ்தானத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். அதனால் கண்டிப்பாக தொழிலில் வளர்ச்சியாகும், கண்டிப்பாக உங்களுக்கு யோக பலன்கள் கொடுக்குறார். இந்த வருஷம் நல்லது நடக்கும், கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. எனக்கு புதன் பகவான் தகிரிஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக நல்லாயிருக்கு. அதே மாதிரி இப்போ வந்து பசங்களுக்கு படிப்பு ஸ்தானத்தில் படிப்பு யோகம் நல்லா இருக்கா அப்படி கேட்டால் புதன் பகவான் நீச்சம் பெற்று தகிரிஸ்தானத்தில் இருக்கிற லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால புதன் பகவான் தொழிலில் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும். அதே மாதிரி படிப்பு சார்ந்த விஷயத்தில் சிறப்பான முறையில் படிப்பாங்க. இந்த வருஷம் படிப்பு நல்லாயிருக்கும், படிப்பு யோகம் நல்லாயிருக்கும். படிச்சுட்டு வேலை வாய்ப்பு தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வேலை வாய்ப்பு அமையும். அந்தளவுக்கு ஒரு யோகம் இந்த வருஷம் அவங்களுக்கு இருக்குதுங்க, அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லைங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதன் பகவான் தகிரிஸ்தானத்தில் இல்லை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா படிச்சுட்டு ஒரு ஜாப்புக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடைக்க வேண்டிய யோகமும் அவங்களுக்கு இருக்குதுங்க, கண்டிப்பாக கிடைக்கும், நல்லது நடக்கும், அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லைங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா சனி பகவான் வச்சு பார்க்கும் உங்களுக்கு அஷ்டம சனியாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்துச்சு பார்க்க ராசிக்கு உங்களுக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்துச்சு பார்க்கும்போது சனி பகவான் நேரத்தில் உங்களுக்கு ஒரு வீடு வாசல் கட்ட வேண்டிய யோகமும் உங்களுக்கு அமையும். எனக்கு சனி பகவான் நேரத்தில் வீடு வாசல் கட்ட வேண்டிய யோகம் அமையும். கண்டிப்பாக உங்களுக்கு வீடு கட்ட வேண்டிய யோகம் முழுமையான முறையில் இருக்குது. அதுக்கான சூழ்நிலைகள் உங்களோட ஜாதகம் சுய ஜாதகம் கரெக்டான முறையில் இருக்குதுன்னா கண்டிப்பாக அதுக்கான ஸ்டெப் எடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். எனக்கு சுய ஜாதகத்தில் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலன்கள் கொடுத்துருக்கிறார் சனி பகவான். ஆனால் சனி பகவான் அஷ்டமி சனி நடக்க
இருக்கிறதுனால உங்களுக்கு சுய ஜாதகம் கரெக்டான முறையில் இருக்குதுன்னா கண்டிப்பாக வீடு வாசல் கட்ட வேண்டிய யோகங்கள் முழுமையான முறையில் இருக்குதுங்க. அடுத்து வந்துச்சு இடம் வாங்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இடம் வாங்கலாம். எனக்கு உங்களோட நேரத்துக்கு உங்களோட டயத்துக்கு சிம்மராசிக்கு வந்து வச்சு பார்க்கணும் இடம் வாங்குறது மிக சிறப்பான முறையில் அமையும் உங்களுக்கு. எனக்கு இந்த வருஷம் விஸ்வாச வருடத்தில் தமிழ் புத்தாண்டில் சித்திரை மாதத்துக்கு மேலே கண்டிப்பாக உங்களுக்கு குரு பகவான் மே மாதத்துக்கு மேலே கண்டிப்பாக உங்களுக்கு வீடு வாங்க வேண்டிய யோகமும் அமையும், வீடு கட்ட வேண்டிய யோகமும் அமையும், இடம் வாங்க வேண்டிய வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக அமையும். அந்தளவுக்கு உங்களுக்கு இந்த வருஷம் சிம்ம ராசிக்கு மிக சிறப்பான முறையில் அருமையாக இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வாங்கின நல்லது. ஆனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா சிம்மராசி நேயர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ அசையாத சொத்து மேலே போகிறது ரொம்ப சிறப்பான முறையில் அமையும். எனக்கு இப்போ ஓட வேண்டிய தொழில் இப்போ வண்டி வாகனத்தில் வாங்கலாம், ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம், ஒரு வேறு ஏதோ வாய்ப்பில் அமைக்கலாம் அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு அதனால சிறப்பான முறையில் இந்த வருஷம் உங்களுக்கு சிறப்பாக இல்லை. ஆனால் அசையாத சொத்து மேலே போடுறது உங்களுக்கு மிக அற்புதமாக அமையும். இந்த வருஷம் நல்லா இருக்குதுங்க. எனக்கா வீடு வாங்கலாம், இல்லை இடம் வாங்கலாம், இல்லை வீடு கட்டலாம். இந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் கண்டிப்பாக உங்களுக்கு மிக அற்புதமான முறையில் இருக்குது இந்த வருஷம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ உங்களுக்கு வந்து சுக்கிர பகவான் உங்களுக்கு பார்க்கும்போது நீச்சம் சுக்கிர பகவானும் செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்றதுனாலே செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்றதுனாலே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து திருமண யோகமும் நல்லபடியாக அமையும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்க்க இந்த வருஷத்தில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்றதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்குங்க. செவ்வாய் பகவான் நீச்சம் பெற்றதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் கிடைக்கும் இந்த வருஷம். அதே மாதிரி வச்சு பார்க்கும்போது குரு பகவான் லாபஸ்தானத்தில் தைரியஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு யோக பலன்கள் உங்களுக்கு கொடுக்கும். அது என்னென்ன அப்படி கேட்டீங்க, கண்டிப்பாக உங்களுக்கு புதன் பகவானும் தகிரிஸ்தானத்தில் இருக்கிறார், குரு பகவானும் தகிரிஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு சுக்கிர பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால, சனி பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால திருமண யோக பலன்கள் உங்களுக்கு கொடுக்குதுங்க. இந்த வருஷம் திருமண யோகமும் உங்களுக்கு நல்லபடியாக அமையும். எனக்கு திருமண யோகத்திலேயும் உங்களுக்கு தடையாக இருக்கிறவங்களுக்கு திருமண யோகம் அமையும், திருமண தடையாக இருக்கிறவங்க இப்போ ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகலைங்க, இந்த வருஷமாக நல்லது நடக்குமா அப்படின்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக திருமண யோகம் அமையும், நல்லது நடக்கும். எனக்கு உங்களுக்கு திருமண யோக பலன்கள் கரெக்டாக முறையில் பண்ணலாம். அந்தளவுக்கு உங்களுக்கு நல்லது நடக்கும், அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லைங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா புத்திர பாக்கிய பலன்கள் உங்களுக்கு இந்த வருஷம் இருக்குதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இந்த வருஷம் முழுமையான முறையில் இருக்குதுங்க. எனக்கு இப்போ வச்சு பார்க்கும்போது ராகு பகவான் உங்களுக்கு வச்சு பார்க்கும்போது பயிற்சி ஆக குரு பகவானும் பயிற்சி ஆகிறதுனால கேது பகவானும் பயிற்சி ஆகிறதுனால உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வருஷம் புத்திர பாக்கியங்கள் முழுமையான முறையில் கிடைக்கும். எனக்காக வச்சு பார்க்க மே மாதம் 14ஆம் தேதிக்கு மேலே தான் உங்களுக்கு புத்திர செல்வங்கள் முழுமையான முறையில் இந்த விஸ்வாச வருடத்தில் சித்திரை மாதத்தில் மே மாதத்துக்கு மேலே தான் உங்களுக்கு முழுமையான ஒரு பலன்கள் புத்திர பாக்கிய பலன்கள் கிடைக்கும். அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லைங்க. அதே மாதிரி சிம்மராசி நேயர்கள் வந்து வச்சு பார்த்தீங்கன்னாக்கா முன்கோவ படித்த ஜாதகர் அன்புக்கு தான் கட்டுப்படுவாங்க, அதிகாரத்துக்கு கட்டுப்பட மாட்டாங்க. அதுபாக அவங்கக்கிட்ட ஒரு காரியம் சாதிக்கணும்னா கண்டிப்பாக அவங்களுக்கு நல்லது நடக்கும். ஆனால் அதிகாரம் பண்ணாக்க கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து கட்டுக்கு சிக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட யோகத்துக்காரங்க அது நானாச்சு அப்படின்னு சொல்லி எந்த ஒரு விஷயத்துலையுமே முன்னாடி போய் நிற்காதீங்க. எனக்கா அது முன்னாடி போய் நின்னீங்கனாக்கா அதனால் உங்களுக்கு சில பிரச்சனைகள் கண்டிப்பாக தேடி வர அளவுக்கு யோகம் இருக்குதுங்க. எனக்கா எதுலையுமே எந்த விஷயத்துக்குமே நான் தான் முன்னாடி, நான் தான் பெரியவன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீங்கள் சாதித்து உட்காருவீங்க. அப்படிப்பட்ட கேரக்டரான அப்படிப்பட்ட ராசிக்காரங்க நீங்கள். ஏன்னா சிம்ம ராசின்றது எந்த இதுலேயுமே நல்ல ஒரு முன்னேற்றமாக இருக்க வேண்டிய யோகத்துக்காரன். அந்த மாதிரி இந்த விஸ்வாச வருடத்தில் இந்த வருஷத்தில் கொஞ்சம் மோசம் பண்ணி நீங்கள் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது. எனக்கு எதுலையுமே முன்னாடி காசு பணத்தில் சரி, கொடுக்கல் வாங்கலும் சரி, சொந்த பந்தத்தில் சரி, எந்த ஒரு விஷயத்துலையுமே கொஞ்சம் முன்னாடியே நான் நாச்சுன்னு சொல்ல முன்னாடி போய் நிற்கும்போது தேவையில்லாத பகைகள், தேவையில்லாத குழப்பங்கள் உருவாகும். உங்களுக்கு மன சங்கடங்கள், மன குழப்பங்கள் கண்டிப்பாக இந்த வருஷம் வரும். அதனால் கொஞ்சம் பொறுமையான முறையில் சூதானமாக இருந்து ஒரு வாட்டி 4 வாட்டி யோசனை பண்ணி காரியத்தை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக நல்லா இருக்கும். இல்லைனாக்கா நானாச்சுன்னு சொல்லி முன்னாடி போயினாக்கா அதனால் பகைன்று உருவாகும். அதனால் பலவகையான நஷ்டங்கள் சந்திக்கிற சூழ்நிலை உருவாகும். தேவையில்லாத பிரச்சனைகள் கண்டிப்பாக வரும். அதே மாதிரி இந்த வருஷத்தில் திருமண யோகத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். அடுத்து வந்து பார்க்கணாக்கா பொறுமையான முறையில் சாதகமாக கரெக்டான முறையில் இருந்தால் இந்த வருஷம் நல்லாது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ லவ் மேரேஜ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு லவ் மேரேஜ் பண்ணலாமா, அப்போ லவ் பண்ணிகிட்டு இருக்குது அவங்களுக்கு இந்த வருஷம் மேரேஜ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக அவங்களோட ஜாதகம் சுய ஜாதகம் நல்லபடி இருக்குதுனாக்கா கண்டிப்பாக பண்ணலாம். எனக்கா லவ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் நல்ல ஒரு சாதகமான முறையில் இருக்கா அப்படின்னு கேட்டாக்கா ஒரு 50% தான் நல்லா இருக்குதுங்க. 50% அந்தளவு சிறப்பான முறையில் இல்லை. எனக்கு அவங்களோட ஜாதகத்தில் இழிச்சு பார்க்கும் அவங்களோட நேரத்துக்கு இப்போ இந்த வருஷம் ஆப்போசிட்டாக முறையில் இருக்குது. அவங்களோட சுய ஜாதகம் பார்த்து தெளிவான முறையில் இருக்குதுனாக்கா 2 பேர் ஜாதகம் கரெக்டான முறையில் இருக்குதுன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். இல்லைனாக்கா அவங்களுக்கு வந்து இந்த வருஷம் அந்தளவு சாதகமான முறையில் இல்லை. ஜாதகம் கணிச்சு கரெக்டான மாதிரி இருக்குதுன்னா கண்டிப்பாக பண்ணலாம். எனக்கு திருமண வாழ்க்கையிலே அவங்களுக்கு லவ் மேரேஜில் கொஞ்சம் ஆப்போசிட்டாக இருக்குது, சரியில்லை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா
இப்போ பூர்வீக சொத்துல இவங்களுக்கு நல்லது நடக்குமா, பூர்வீக சொத்துல எந்த மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்டால், இந்த பூர்வீக சொத்துல வந்து உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை கொடுக்கும். கண்டிப்பாக பூர்வீக சொத்துல நீங்கள் வந்து ஒரு ஜான் தள்ளி இருக்கிறது நல்லது. எனக்கு பூர்வீக சொத்து வகையில் உங்களுக்கு பிரச்சனைகள் கண்டிப்பாக இருக்குதுங்க. ஏன்னா பூர்வீக சொத்துல உங்களுக்கு வந்து பூர்வீக சொத்துல வந்து மெயினான முறையில் எடுத்துட்டா தன்னுடைய இல்லடத்துல இருந்து இருந்தால் உங்களுக்கு நல்லது. ஏன்னா பூர்வீக சொத்துலேயே இருந்துட்டீங்க சித்திரை மாதம் தமிழ் புத்தாண்டுக்கு மேலே உங்களுக்கு கொஞ்சம் ஆப்போசிட்டான முறையில் இருக்குதுங்க, சரியில்லை. பூர்வீக சொத்தில் இருக்குது கொஞ்சம் பகையாக்கும். ஏன்னா சொந்த பந்தத்திலும் பகையாக்கும், தேவையில்லாத குழப்பங்கள் உருவாக்கும், தேவையில்லாத சிக்கல்கள் வரும். அதனால் இடம் மாதிரி இருந்தால் கண்டிப்பாக இந்த வருஷம் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும். சித்திரை மாதம் மே மாதத்துக்கு மேலே குரு பயிற்சி ஆகுது, லாபஸ்தானத்தில் இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது தான் நடக்கும், கெட்டது நடக்காதுங்க. அந்த அளவுக்கு நல்லது நடக்கும். அதே மாதிரி வந்து வச்சு பார்க்கும்போது நீங்கள் சொந்த பந்தத்துக்கு முன்னாடி கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி நீங்கள் வந்து வண்டி வாகனம் இந்த வருஷம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது நல்லதுங்க. ஏன்னா வண்டி வாங்கணும் உங்களோட வாங்குறது தப்பில்லை, செய்கிறது தப்பில்லை, கண்டிப்பாக வாங்குங்க, நல்லபடியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க, கண்டிப்பாக நல்லது. ஆனால் வண்டி வாங்கலாம், நல்ல ஒரு தொழிலை டெவலப் ஆகலாம், ஒரு பிஸ்னஸ் டெவலப் பண்ணலாம், ஒரு வீடு வாசல் கட்டலாம், நம்ம எந்த ஒரு காரியம் செய்யலாம், நம்ம நல்லது நடக்குமா நடக்காதா அப்படின்னு சொல்லி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வருஷம் ஒரு 50% தான் நல்லா இருக்குது. இருந்துட்டாலும் உங்களோட சுயஜாதகம் பார்த்து ஒரு வாட்டி 4 வாட்டி யோசனை பண்ணி கரெக்டான முறையில் வண்டி வாங்குங்க. எல்லாத்துமே உங்களுக்கு ஒரு வாட்டி 4 வாட்டி யோசனை பண்ணி ஒரு காரியத்தை செஞ்சினாக்கா இந்த வருஷம் உங்களுக்கு சாதகமான முறையில் வாழலாம், வளரலாம், நல்லது நடக்கும். எனக்கு உங்களோட ஜாதகம் சுய ஜாதகம் மட்டும்தான் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும். இல்லைனாக்கா கண்டிப்பாக இந்த சிம்மராசினியர்களுக்கு இந்த வருஷம் அந்தளவு சிறப்பாக இல்லை, கன்ஃபார்ம். அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. கொஞ்சம் ஜாக்கிரதையான முறையில் இருந்து பார்த்து வாசம் பண்ணி செய்யுங்க, நல்லது. அதே மாதிரி இன்றைக்கி வந்துச்சு பார்க்கும்போது உடல் திரேகத்தில் தொந்தரவு கொடுக்கும், தேவையில்லாத பிரச்சனை, தேவையில்லாத உடல் திரேகத்தில் பிரச்சனை வரும். ஹாஸ்பிட்டல் செலவு, வீண் செலவு, விரை செலவு கண்டிப்பாக உங்களுக்கு வரும். அதனால் நீங்கள் ஹாஸ்பிட்டல் செலவு கொஞ்சம் வந்துச்சுனாக்கா நீங்கள் உடல் திரேகத்தில் தொந்தரவு கொடுத்துச்சுன்னா டக்குன்னு நீங்கள் ஹாஸ்பிட்டல் போய் பாருங்கள், நல்லது. இல்லைனாக்கா கண்டிப்பாக சின்ன சின்ன பிரச்சனையாக இருக்கும். அதனால் உங்களுக்கு கொஞ்சம் பகையின்று உருவாகும். அதனால் உடல் திரேகத்தில் தொந்தரவு கொடுக்கும். அதனால் பெரிய லெவலில் பாதிக்கிற சூழ்நிலை உருவாகும். அதனால் நீங்கள் பார்த்து ஹாஸ்பிட்டல் போய் பாருங்கள், நல்லது. அதே மாதிரி வச்சு பார்க்க உங்களுக்கு வந்து நட்பு ரீதியிலேயே கொஞ்சம் பகையாக்கும். நட்பு ரீதியிலேயே தேவையில்ல குழப்பங்கள், தேவையில்ல பிரச்சனை உருவாகும். சொந்த பந்தத்து முன்னாடி நட்பு ரீதியிலேயே கொஞ்சம் பகையின்று உருவாகும். கொஞ்சம் பொறுமையான முறையில் நீங்கள் இருந்தால் நல்லதுங்க இந்த வருஷம். ஏன்னா இந்த வருஷத்தில் மிக சிறப்பாக இருக்கான்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லைங்க. ஒரு 50% தான் உங்களுக்கு நல்லா இருக்குது. 50% உங்களுக்கு ஆப்போசிட்டான முறையில் இருக்குது. ஏன்னா உங்களோட ராசி சிம்ம ராசிக்கு வந்து அந்தளவுக்கு சிறப்பாக இல்லை. ஆனால் உங்களோட ஜாதகம் சிறப்பான முறையில் இருக்குதுனாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து இந்த வருஷம் நீங்கள் சாதிக்க வேண்டிய யோகம் தான் இருக்குது, இல்லைன்னு சொல்லல. 50% சாதிக்க வேண்டிய யோகம் இருக்குது, 50% சாதிக்க வேண்டிய யோகம் இல்லை. அதனால் உங்களோட சுய ஜாதகத்தை முடிஞ்ச வரை ஜாக்கிரதை பார்த்து செய்யுங்க, நல்லது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி சொந்த பந்தம் அக்கா தங்கச்சினாலும் சரி, அண்ணன் தம்பியாக இருந்தாலும் சரி, பார்த்து பேசுங்க, பார்த்து இருங்க, நல்லது. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா ராகு கேது பயிற்சி ஆகிறாருங்க. கண்டிப்பாக அதில் ராகு கேது பயிற்சி ஆகிறதுனால கொஞ்சம் ஒரு மாற்றம் கிடைக்கும், நல்லது நடக்கும். அதே மாதிரி குரு பயிற்சி ஆகிறதுனால உங்களுக்கு ஒரு சிறப்பான முறையில் அமையும். சனி பயிற்சி யோகம் ஆகிருக்கிறாருக்கு, சனி பயிற்சி ஆகிருக்கிறதுனால உங்களுக்கு அந்தளவு சிறப்பாக இல்லை. அதே மாதிரி குரு பகவான் தகிரிஸ்தானத்தில் இருக்கிறது, லாபஸ்தானத்தில் இருக்கிறது உங்களுக்கு ஓரளவு 50% நல்லா இருக்கும், கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. இந்த வருஷம் நீங்கள் சாதிப்பீங்க, கவலைப்படாதீங்க. இருந்துட்டாலும் உங்களோட ஜாதகம் சுய ஜாதகம் பார்த்து இருந்து செய்யுங்க. ஆனால் சிறு தொழில் செய்கிறவங்களுக்கு ஓரளவு நல்லபடியாக இருக்கும். ஏன்னா சிறு தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த சிம்மராசினியர்களுக்கு ஓரளவுக்கு ஒரு 50% பரவாயில்ல, நல்லா இருக்குது. ஆனால் உங்களோட ஜாதகம் பார்த்து ஆராய்ஞ்சு செய்யுங்க. அதே மாதிரிங்க இந்த வருஷத்தில் உங்களுக்கு ஒரு மாற்றம் கிடைக்கும். இது என்னென்ன மாற்றம் அப்படின்னு கேட்டாக்கா உங்களுக்கு வந்துச்சு பார்க்கும்போது அனுபவம் தான் உங்களுக்கு இந்த வருஷம் ஒரு மாற்றம் மெயினான முறையில். ஆனால் இந்த வருஷத்தில் பெரிய லெவலில் நம்ம சாதிக்கலாம், பெரிய லெவலில் நம்ம ஒரு டெவலப் ஆகலாம், பெரிய லெவலில் ஒரு தொழிலில் டெவலப் ஆகலாம், நம்ம ஒரு முன்னேறி போகலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா முடிஞ்ச வரை உங்களோட சுய ஜாதகம் மட்டும்தான் உங்களுக்கு இந்த வருஷம் நல்லது நடக்கும். எனக்கு பொது பலனில் கண்டிப்பாக இந்த வருஷம் சிறப்பான முறையில் இல்லை. முடிஞ்ச வரை சுய ஜாதகத்தை பார்த்து நீங்கள் செய்யுங்க. அதே மாதிரிங்க இன்றைக்கி வந்துச்சு பார்க்கும்போதுங்க இந்த வருஷத்தில் நம்ம எல்லாமே உங்களுக்கு ஒரு மாற்றம் இருக்கும். இந்த ஜாதகம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேங்க. கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும், அது எந்த ஒரு மாற்றம் இல்லை. சிம்மராசினியர்களுக்கு நல்லது நடக்கும், கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. சந்தோஷமாக வாழுவீங்க, வளருவீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்துங்க, ஆல் ஆப்ஷன் பட்டன் அழுத்திக்கோங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்த பதிவை நான் உங்களுக்கு போடுறேங்க. உங்களோட ஜாதகம் சுய ஜாதகம் கொடுத்து பாருங்கள். இந்த வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்குது, எந்த மாதிரி இருக்குதுன்னு உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேங்க. உங்களுக்கு ஃபோன் நம்பர் போடுறேன், ஃபோன் பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் நீங்கள் பதில் கொடுங்க. இந்த வருஷம் உங்களோட ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு அனைத்து விஷயம் ஆராய்ஞ்சு தெளிவான முறையில் பார்த்து சொல்கிறேங்க. ஒரு பதிவை
மாதம் மாதம் போடுறேன். கண்டிப்பாக அடுத்தடுத்த பதிவு உங்களை மீண்டும் மீண்டும் சந்திப்போம். வாழ்க வளமுடன். உங்கள் ஜோதிடர் செந்தில்நாதன். இந்த வருஷம் கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமான முறையில் அமையும். 50% பாதகமான முறையில் தான் இருக்குது. சுய ஜாதகம் கரெக்டான முறையில் இருந்ததுன்னா இந்த வருஷம் நீங்கள் சாதிக்க போகிறீங்க. வாழ்க வளமுடன்.